சாந்தி. அவ்யக்த சமிகை 20 அக்டோபர் 2025. இன்னைக்கு பாப்தாதாவோட மகா வாக்கியம், वर्तमान समय के प्रमाण सर्व आत्माएं प्रत्यक्ष फल अर्थात प्रैक्टिकल प्रूफ देखने चाहती है. இந்த நேரத்தின் அனுசாரம் அனைத்து ஆத்மாக்களும், அதாவது உலகிய ஆத்மாக்கள் எதையுமே வெறுமனே கேட்க விரும்பல, எல்லாவற்றுக்கும் ஒரு ப்ரூஃப், ஒரு நிரூபணம் கேட்குறாங்க. சின்ன குழந்தைகள்கிட்ட கூட நம்ம ஏதாவது பண்ணுங்கன்னா, ஏன் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க, பண்ணால் என்ன ஆகும், ரிசல்ட் என்ன ஆகும், இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு ப்ரூஃப் அவங்க பார்க்க விரும்புகிறாங்க. तो तन मन कर्म और संपर्क संबंध में साइलेंस की शक्ति का प्रयोग करके देखो. எனவே பாபா சொல்றாரு, உங்களுடைய சரீரம் சரியில்லையா, ஏதோ ஒரு உடல்நல குறைவு, நீங்க சைலண்ட் சக்தியை பிரயோக் பண்ணி பாருங்க, உங்களுக்காக யோக் பண்ணி பாருங்க, இந்த ப்ராப்ளம் எப்படி சரியாகுது. மனதில் ஏதோ ஒரு குழப்பம், அங்கே யூஸ் பண்ணி பாருங்க. இல்லை சம்பந்தம் தொடர்பில் ஏதோ ஒரு முன்ன பின்ன இருக்கு, அங்கே நீங்கள் அமைதி சக்தியை பிரயோக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, அந்த ப்ராப்ளம் சரியாச்சு, இன்னாரோட இருந்த மனக்கசப்பு போச்சு, இப்படி நீங்கள் பிரயோகம் செய்து பாருங்க. शांति की शक्ति से आपका संकल्प वायरलेस से भी तेज किसी भी आत्मा प्रति पहुंच सकता है. ஆக இந்த அமைதி சக்தியாகப்பட்டது எந்த ஒரு ஆத்மாவுக்கும், ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு கூட உடனடியாக சென்று சேரும். ஏன்னா நீங்கள் அமைதி சக்தி இருந்தது, மனதில் அந்த குழப்பம் இல்லை, வீணானவை இல்லைன்னா நம்மளுடைய சங்கல்பம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கூட ஈஸியாக போய் சேர்ந்துடும். அப்போ நம்ம என்ன நினைச்சோமோ அதை அவங்களுக்கு அக்யூரேட்டா நம்மால தெரியப்படுத்த முடியும். இஸ் சக்தி கா விசேஷ யந்திர ஹை சுப சங்கல்ப். அந்த சக்தியை எப்படி பிரயோகம் பண்ணணும், அம்பு இருக்கு, ஆனா அதை என்ன பண்ணணும், வில்லுல வச்சு இழுத்து விடணும், அப்ப அந்த அம்பை கரெக்டா போகுது. மனதினுடைய சக்தி இருக்கு, அம்பு இருக்கு, ஆனா அதுக்கு என்ன வேணுமா, சுத சங்கல்பங்கள், அந்த ஒரு வில்லு வேணும். அதுல வச்சு நீங்க விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சுத்தமான எண்ணங்கள் உதவிகரமாக இருக்கும். इस संकल्प के यंत्र द्वारा जो चाहे वो सिद्धि स्वरूप में देख सकते हो. ஆக இந்த சுத்த சங்கல்பங்கள் எனக்கூடிய யந்திரத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க, அந்த ஒரு சாதனத்தை யூஸ் பண்ணுங்க, நல்ல எண்ணங்களை உருவாக்குங்க, அந்த நல்ல எண்ணங்கள் பிறரை சென்றடையும். இதன் மூலமாக நீங்க என்ன ஒரு சுத்தமான சுபமான சுயநலம் இல்லாத சங்கல்பம் தனக்காகவோ பிறருக்காகவோ சேவைக்காகவோ வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இதில் சுயநலம் இல்லை, நம்ம பொதுநலத்துக்காக உலக நன்மைக்காக நம்ம வைக்கக்கூடிய சங்கல்பங்கள். அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, நம்மக்கிட்ட தேவையானது ரெண்டே விஷயம்தான், ஒன்று மனதினுடைய சக்தி, இன்னொன்று சுத்த சங்கல்பங்கள். இதன் மூலமாக எதை வேணாலும் நீங்கள் அடைய முடியும். ஏன்னால் இதில் பாப்தாதாவினுடைய உதவி மற்றும் ஆசீர்வாதம் குழந்தைகளோட எப்போவுமே இருக்குது. இது ரெண்டு மீதும் கவனம் கொடுக்கலாம். என் மனம் சக்திசாலியாக இருக்காங்கிறத பார்க்கணும். வில்லு ரெடியாக இருக்கிற போல் அதில் சுத்த சங்கல்பங்கள் எனக்கூடிய அம்பை வச்சு விட்டோம் அப்படின்னா அது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் அதை வேலை செய்யும். மனதின் சக்தி, சுத்த சங்கல்பங்கள், இதுதான் நமக்கு இன்னைக்கு பாபா புரிய வைக்கக்கூடிய விஷயம். நல்லது. ஓம் சாந்தி.